ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லோரது கண்களும் இப்போது இடிதாங்கியை நோக்கிய குறிவைத்து உருண்டு கொண்டிருக்கின்றன. காஞ்சனா பார்த்த கண்கள் கவர்ச்சியா இருக்காது, மிரட்சியாகத்தான் இருக்கும். அதுபோல இடிதாங்கியை காண்போரின் கண்களில் ஒரு மிரட்சியை பார்க்கிறேன். புரட்சி புரள்வதற்கு முன்னால் மிரட்சி திரள்வது இயற்கை. அப்படித்தான் ஒரு புரட்சிக்கு முந்தைய மிரட்சி களத்தில் பாயை போட்டு படுத்திருக்கிறது. இடிதாங்கி எந்த காயில் கை வைக்க போகிறான், அடுத்த கட்ட நகர்வு என்ன என்றெல்லாம் பார்த்து மிரண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இடிதாங்கியின் வேட்பாளர் பட்டியலில் பதுங்கி இருக்கும் வேங்கைகள் யார் யார் என்று தங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். விருப்ப மனுக்கள் வாங்கி இருந்தால் இன்னாருக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று அனுமானித்திருப்பார்கள். ஆனால் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகின்றன என்று இடிதாங்கி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈயா இருப்பானே ஒழிய இந்த இடிதாங்கி ஈ அடிச்சான் காப்பி அடிப்பான் என்று சரித்திரம் ஒரு நாளும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பேன். அதனால் தான் விருப்ப மனுக்களை வாங்க இடிதாங்கி மறுத்து விட்டான். விருப்ப மனுக்கள் என்றாலே இடிதாங்கிக்கு வெறுப்புதான் மிஞ்சும். சரி, சாம்பிளுக்கு ஒரு விருப்ப மனுவை வாங்கி வேட்பாளரின் விருப்பம் தான் என்ன என்று கவருக்குள் உறங்கிக் கொண்டிருந்த தாளை பிரித்து பார்த்தேன். என்ன ஆனது? கூடங்குளத்தில் அணு உலையில் உற்பத்தியாவதாய் சொன்ன மின்சாரத்தை தாண்டியும் கூடுதல் மின்சாரமாக பாய்ந்து ஷாக்கை கொடுத்து விட்டது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தொகுதியில் பொறுப்புள்ள ஒரு பருப்பாக இருப்பேன் என்று ஒத்தை வார்த்தையில் சரித்திரத்தை முடித்து. அப்படி ஒரு சாம்பிள் விருப்ப மனுவை அனுப்பிய சாம்பியன் யார் என்பதை நான் இப்போது சொல்வதற்கு தயாராக இல்லை. அந்த பருப்பு எந்த பருப்பு என்பதை பிரிதொரு நாளில் பிரித்து காட்டு. அதனால்தான் எல்லோரும் போகிறார்கள் திருநாளுக்கு, அதனால் நாமும் போகலாமா என்று என் செயற்குழு கேட்டது. அதற்கு சம்மதித்தானா? நேவர். ஒருவன் போட்ட கோட்டில் நான் எப்போதும் ரோடு போட்டது இல்லை. என்னுடைய ரோடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது என் பாடு. என் ரோடு என் பாடு என்ற முழக்கம் என்றோ என் மூளையில் முளைத்து விட்டதால் அடுத்தவன் போட்ட கோட்டை என் கால்கள் சீண்டுவதில்லை. அதனால் கோட்டைக்கு போக எத்தனை பேர் எத்தனை கோடுகள் போட்டாலும் இடிதாங்கி போட போகும் கோடுதான் ISO கோடாக இருக்கும். சோ என்னுடைய வேட்பாளர் பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை காலம் கை காட்டும் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.